Hey guys, welcome back to my channel. Let's learn together. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா CUMIPMT ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கால்குலேட்ஸ் த cumulative இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் அ லோன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பிட்வீன் டூ ஸ்பெசிஃபைட் பீரியட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு லோன் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்கன்னு இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இல்லைனா டூ ஸ்பெசிஃபைட் பீரியட்ஸ்க்கு நடுவில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு CUMIPMT அப்புறம் ஓப்பன் parenthesis ரேட் கமா என் பர் கமா பிவி கமா ஸ்டார்ட் பீரியட் கமா என் பீரியட் கமா டைப். ஸோ இதுதான் வந்து இதோடைய சின்டாக்ஸ். அண்ட் தென் இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் மீனிங் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ரேட்னா நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட், NPER அப்படின்னா the number of periods over which the loan or investment to be paid. ஸோ நம்ம எத்தனை பீரியட்ஸ்க்கு லோனோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பே பண்ணுறோம் அதுதான் வந்து NPER. பிவிங்கிறது நார்மலாக the present value of loan or investment. ஸ்டார்ட் பீரியட், ஸோ நம்ம வந்து எத்தனை ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து கால்குலேட் பண்ணுறோமோ அதான் வந்து ஸ்டார்ட் பீரியட். என் பீரியட் அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு லாஸ்ட் பீரியட், எத்தனை லாஸ்ட் பீரியட் வந்து கால்குலேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோமோ அதான் வந்து என் பீரியட். டைப்னா an integer that specifies whether payments is made at the start or at the end of the period. ஸோ அது வந்து நம்ம ஸ்டார்ட் பீரியடில் வந்து பே பண்ணுறோமா இல்லைனா என் பீரியடில் பே பண்ணுறோமாங்கிறது தான் டைப். இதுவே ஸ்டார்ட் பீரியட்னா நம்ம வந்து 1ன்னு டைப் பண்ணணும். இதுவே 0 அப்படின்னா அது வந்து என் பீரியட்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So you have rupees 10,000 loan with an annual interest rate of 5% to be paid off over 5 years with monthly payments. You want to calculate the cumulative interest paid between the 13th and 24th payments. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள் அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரேட், அப்புறம் என்பிஆர், அப்புறம் பிவி, அப்புறம் ஸ்டார்ட் பீரியட், அப்புறம் எண்ட் பீரியட் அண்ட் தென் டைப். ஸோ இதெல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து 5%ன்னு டைப் பண்ணணும். அண்ட் தென் என்பிஆர் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா 5 years வித் மந்த்லி பேமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 and then into 12 இப்படி வந்து போடக்கூடாது, அது தப்பு. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா 5 மட்டும் போதும். அந்த இன்ட்டு 12 வந்து நம்ம ஃபார்முலாவில் சேஞ்ச் பண்ணணும், அதை நான் சொல்கிறேன் ஃபார்முலா வரும்போது. அண்ட் தென் பிவினா ப்ரெசன்ட் வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூ வந்து இங்கே நம்ம எவ்வளோ லோன் எடுத்திருக்கோம் 10,000, ஸோ 10,000 டைப் பண்ணணும். அண்ட் தென் ஸ்டார்ட் பீரியட் வந்து இந்த 13, எண்ட் பீரியட் வந்து 24. அண்ட் இது டைப் வந்து மென்ஷன் பண்ணல, ஸோ அது வந்து 0. 0னா என்ன சொல்லியிருக்கேன், the payment is made at the end of period. ஸோ இங்கே வந்து end of periodல பே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலா போட போகிறோம். ஃபார்முலா வந்து is equal to CUMIPMT. ஓகே, அதுவே ஓப்பன் parenthesis வந்துடும். ஸோ இங்கே வந்து இது கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 12 கொடுக்கணும். டிவைடட் பை 12 கமா இந்த என்பிஆர் இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தான் இன்ட்டு 12 கொடுக்கணும். நம்ம ஃபார்முலாவில் தான் சேஞ்ச் பண்ணணும், இந்த பிளேஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ 5னா 5 தான் இங்கே போடணும், இங்கே தான் இன்ட்டு 12னு போடணும். கமா பிவி கிளிக் பண்ணிக்கணும். அண்ட் தென் கமா ஸ்டார்ட் பீரியட் கமா எண்ட் பீரியட் கமா 0, அதான் இந்த டைப். இப்போ க்ளோஸ் parenthesis, எப்போவுமே ஃபார்முலா போட்டதுக்கப்புறமா க்ளோஸ் parenthesis பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வேல்யூ கிடைக்கும். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ட். இது எல்லாமே வந்து மைனஸில் தான் வரும். ஸோ -366.62 இது வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் திருப்பி இங்கே போடுறேன், நீங்கள் நல்லா
பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி இஸ் ஈக்குவல் டு போடணும். அண்ட் தென் CUMIPMT போட்டுடணும். அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பேரான்சஸ் அதுவே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேட் அது கிளிக் பண்ணிவிட்டு எப்போவுமே டிவைடட் பை 12 ஃபஸ்ட்டு ரேட்டுக்கு வந்து டிவைடட் பை 12 கமா NPR அது கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இன்ட்டு 12. ஸோ ஷிஃப்ட்டு 8 அமுத்துனீங்கன்னா ஸ்டார் வந்துடும். ஸோ அதான் இன்ட்டு இங்கே 12 கமா ப்ரெசன்ட் வேல்யூ கமா ஸ்டார்ட் பீரியட் கமா எண்ட் பீரியட் கமா டைப் அப்புறம் க்ளோஸ் பேரான்சிஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Until then, signing off LLT. Bye bye.